ஸ்பாட் ட்ரேடிங் பற்றி ஒரு ஃபுல் விளக்கம் தெரியலுமா? கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் 2-3 வகையான ட்ரேடிங் இருக்குது. ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங், நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்ன காரணம்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் ரியல் ட்ரேடிங், மற்ற எல்லாமே கேம்பிளிங். இப்போ ஸ்பாட் ட்ரேடிங்கில் சிம்பிள் கான்செப்ட் என்னென்னு சொன்னால் ஒரு கோல்டு வாங்கி விற்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் கோல்டை நீங்கள் ஃபிசிக்கலாக போய் 1 லட்சம், ஒரு பவுன் 1 லட்சம் இருக்கக்குள்ள ஒரு பவுன் கோல்டு வாங்கி வச்சுக்கிங்க. ஒரு 1 வீக்குக்கு பிறகு ஒரு பவுன் கோல்டோட விலை 1,10,000 ஆகிட்டுருந்தோன்னா நீங்கள் அதை கொண்டு விற்பீங்கன்னு சொன்னால் 10,000 லாபம். அதே இது ஒரு 1 வீக்குக்கு பிறகு 1 லட்சத்தில் நீங்கள் வாங்கினது 90,000 பேத்துக்குன்னு சொன்னால் நீங்கள் போய் விற்பீங்கன்னா 90,000க்கு 10,000 நட்டம். நீங்கள் விற்காமல் கீழே இறங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கோல்டு வாங்கணும், இன்னும் கொஞ்சம் கோல்டு வாங்கி உங்களோட என்ட்ரி ப்ரைஸை குறைப்பீங்கன்னு சொன்னாலோ, அப்படி இல்லாட்டி வெயிட் பண்ணி திரும்ப 1 லட்சமோ அதுக்கு மேலே போக்கில் விற்றாலோ அது நட்டம் இல்லை. ஸோ மைனஸில் இருக்கக்குள்ளே நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க விற்கலன்னு சொன்னால் அது ஃப்ளோட்டிங் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கோல்டு வாங்கிட்டீங்க 1,10,000 ஆகிட்டா நான் விற்கலை, நீங்கள் சும்மா ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. நீங்கள் விற்றா தான் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதே கான்செப்ட் தான் கிரிப்டோ கரன்சியில் என்ன செய்யலாம்னா நீங்கள் வாங்கலாம். இப்போ கிரிப்டோ கரன்சியை நீங்கள் US டாலர் அந்த பெறுமதிக்கு, அப்படி இல்லாட்டி எது நான் ஒரு ஸ்டேபிள் காயின் பெறுமதிக்கு நீங்கள் வாங்குறது. இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிற ஒரு காயினை பார்த்தீங்கன்னா ஒரு $10 பெறுமதிக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கினத்தில் இருந்து ஒரு 10% மேலே வரி $11 இப்போ இருக்கணும்னா அந்த $11 இப்போ விற்பீங்கன்னா உங்களுக்கு $1 லாபம். அதே இது நீங்கள் விற்காமல் அப்படியே வெயிட் பண்ணுறீங்க, திரும்ப $12 ஆகுதுன்னா இப்போ விற்பீங்கன்னு சொன்னால் $2 ஆகும். அப்படி இல்லை நீங்கள் வாங்கினது பிறகு மார்க்கெட் கீழே இறங்கி இப்போ அது $9 காட்டுதுன்னா இப்போ நீங்கள் விற்றா தான் அது நட்டம். நீங்கள் விற்காமல் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னா ஃப்ளோட்டிங் லாஸில் இருக்கும், திரும்ப மார்க்கெட் மேலே வரக்குள்ள வைக்கலாம். இல்லாட்டி இப்போ என்ன செய்யலாம், திரும்ப இன்னொரு $10 வாங்கி உங்கள் என்ட்ரி ப்ரைஸை குறைக்கலாம். இப்போ இன்னொரு $10 நீங்கள் வாங்கக்குள்ள நீங்கள் மேலே வாங்கினுமே கீழே வாங்கினுமே இப்போ உங்களோட எவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 கடையில் வந்துருக்கு. ஸோ அதை தாண்டி மேலே போகக்குள்ள டோட்டலாக விற்று ப்ராஃபிட் எடுக்கலாம். இதுதான் சிம்பிளாக ட்ரேடிங்கில் கன்செப்ட். இப்படி ட்ரேடிங் செய்கிறதுக்கு முக்கியமாக 3 அனாலிசிஸ் பண்ணணும். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அந்த ப்ராஜெக்ட் நல்லமா, அந்த காயின் நல்ல பொட்டென்ஷியல் இருக்குதா, உங்களோட வாங்கின ப்ரைஸ்லேருந்து மேலே போகுமா கீழே வருமா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த காயினுக்கு பின்னால் இருக்கிற பேக்ரவுண்ட் என்ன, ஃபவுண்டர்ஸ் யார், நல்ல ஆக்கலாம், எல்லாத்தையும் பார்க்குறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன விஷயம்னா உங்களோட அந்த காயின் இப்போ வாங்குறதுக்கு ஏற்ற ப்ரைஸில் இருக்குதா, அதாவது கிராஃப்ஸில் என்ன மூவ்மெண்ட் இருக்குது, கீழே போகிற எங்கில் இருக்குதா, மேலே வர மாதிரி இருக்குதான்னு சொல்லி இந்த கிராஃப்ஸ் அனலைஸ் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அடுத்தது மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்ப்பாங்க, மார்க்கெட் க்ரீடில் இருக்கா, ஃபியரில் இருக்கான்னு சொல்லி. ஓகே, இந்த 3ஐயும் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இந்த 3ஐயும் பார்க்குறதுக்கு நீங்கள் 3ஐயும் மூலம் படிக்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி செய்கிற, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி செய்கிற, மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி செய்யறன்னு சொல்லி 3 நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும். அதை விட்டுட்டு அவன் அந்த கோயினை வாங்க சொல்கிறான், இவர் இந்த கோயினை வாங்க சொல்கிறாரு, 4 கால் செல்லப்பிராணி கோயின் ஒன்று ஒரு ஆள் சொல்கிறாரு, அடுத்தது மீம் கோயின் ஒன்று ஒரு ஆள் சொல்கிறேன்னு சொல்லி அவங்களோட பேச்சுக்கார நீங்கள் வாங்குவீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக மாட்டுவீங்க. அடுத்தது எப்பயுமே ட்ரேட் எடுக்கக்குள்ளே நீங்கள் பிட்காயின் எத்தூரியமோன்ற கோயினில் ட்ரேட் எடுக்கக்குள்ளே நீங்கள் ஸ்டாப் லாஸோ நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் போடுறது ஓகே. ஏண்டா நாளைக்கு அந்த காயின் கீழே வந்தாலும் திரும்ப குயிக்காக மேலே வந்துடும். அடுத்தது நீங்கள் லாங் டைமுக்கு வெயிட் பண்ணலாம், என்ன செய்யலாம். ஆனால் நீங்கள் பிட்காயின் எத்தூரியத்தை தவிர்த்து மற்ற கோயினில் ட்ரேட் பண்ணக்குள்ள கரெக்டாக ரிஸ்க் ஃபேக்டரை வச்சு போகணும். அதாவது ஒன்று ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் என்ன செய்யணும், கீழே வந்திக்கணுன்னா திரும்ப டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணுறதுக்கு அடிஷனல் ஃபண்ட் இருக்கணும் உங்கள்கிட்ட. சிலாக்கள் ஒரு விஷயம் செய்கிறேன் என்னென்னா, இப்போ ஒரு $300 அவங்கள்ட்ட அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருக்கணும்னா $300 கோயினை பிடிச்சி வாங்குறது அது முட்டாள்தனம். ஓகே, $300 இருக்குன்னா முதல்ல $10 தான் வாங்கணும். மார்க்கெட் கீழே வந்தால் திரும்ப டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணி திரும்ப வாங்கணும். அடுத்தது எல்லாத்தையுமே ஒரு கோயினில் டம்ப் பண்ணப்படும். அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, இது செய்கிற பொட் வெஜ் ட்ரேட் பண்ணப்போ பொட் வெஜ் ட்ரேட் பண்ணக்குள்ள பொட்டுகளுக்கு செவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. மிகை பொட்டல் இருக்குது, நார்மல் ஸ்ட்ராட்டஜி வச்சு பொட்டல் இருக்குது. அப்போ பொட்டுகிட்ட கொடுத்துட்டா பொட்டு என்ன செய்யும், சில நேரம் எக்ஸ்சேஞ்சிலே பொட்டு இருக்கும், சில நேரம் தேர்ட் பார்ட்டி API மூலம் கனெக்ட் பண்ணி செய்கிற பொட்டுகளும் இருக்கும். ஸோ பொட்டை கொடுத்துட்டா பொட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பொட்டு என்ன செய்யும், வாங்கி விற்று ட்ரேட் பண்ணி உங்களுக்கு தரும். நீங்கள் பொட்டை மேனேஜ் பண்ணுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இதுக்காக நீங்கள் பொட்டுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லாட்டி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி எடுக்கிற ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட % பொட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பொட்டுகிட்ட கொடுக்கக்குள்ள நீங்கள் நல்ல பொட்டை சூஸ் பண்ணால் சரி, நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஆனால் நீங்கள் இப்போ என்ன தான் பொட்டுகிட்ட கொடுக்குறதுனால ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டைம் பண்ணாலே எந்த கோயிலில் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்கிறத பொட்டு சொல்லணும். ஓகே, சில நேரம் பொட்டில் ஆட்டோமேட்டிக்காக கோயினை செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா அந்த 4 கால் செல்லப்பிராணி கோயின்லாம் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும், நாளைக்கு பிரச்சனையில் மாட்டோம் சான்ஸ் இருக்குது. அதனால் கோயின் செலக்ட் பண்ணுறது நீங்கள் தான் கொடுக்கணும், ட்ரேட் பண்ணுறதை பொட் பார்த்துக்கொள்ளணும். ஸோ SBU கன்சல்ட் சேனலில் நாங்கள் மொத்தம் 20க்கு மேலே ட்ரேடிங் போர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணோம். பெஸ்ட்டான ட்ரேடிங் போர்ட் உங்களுக்கு எது சூட் ஆகுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு கண்டெக்ட் பண்ண சொன்னால் ட்ரேடிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு கண்டெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் தரேன். அடுத்தது
அடுத்தது நீங்கள் மேனுவல் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேர்ன் பண்ண போகிறீங்க சொன்னால் SBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் அது எல்லாத்தையுமே கிளியராக டீச் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லலாம் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.